உலக நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைய பதிவில் நாம் தெரிந்து கொள்ளவிருக்கும் தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் பற்றி தான். இதை பற்றி ஏற்கனவே 2 பதிவுகளில் பேசியிருக்கோம். இந்த பதிவு ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் A to Z விவரங்களை பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் சட்டத்தின்படி உங்களுக்கு அரசிடமிருந்தோ அல்லது அரசு சார்ந்த துறைகளிடமிருந்தோ ஏதாவது விவரங்கள் தேவைப்பட்டால் உங்களுக்கு தேவைப்படும் விவரங்களை கேட்டு பெறுவதற்கான உரிமையை இந்த சட்டம் உங்களுக்கு கொடுத்துருக்கு. எப்படி கேட்கணும் அப்படின்னா, ஒரு வெள்ளை பேப்பரே போதும். 10 ரூபாய்க்கு நீதிமன்ற ஸ்டாம்போ அல்லது டிடியோ எடுத்து அனுப்பி உங்களுக்குரிய விவரத்தை நீங்கள் கேட்டு பெறலாம். உங்களுக்குரிய விவரத்தை அவங்க கொடுக்க மறுத்தால் 30 நாட்களுக்கு பிறகு, நீங்கள் விண்ணப்பித்த 30 நாட்களுக்கு பிறகு அல்லது 45 நாட்களுக்கு பிறகு நீங்கள் அவர்களின் உயர் அதிகாரியிடம் மேல்முறையீடு செய்யலாம். மேல்முறையீடு செய்த பிறகும் உரிய பதில் உங்களுக்கு கிடைக்கலன்னா நீங்கள் ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்டின் படி இயங்கக்கூடிய ஆணையத்தை அணுக வேண்டும். அவங்க தான் ஃபைனல் அத்தாரிட்டி. ஆணையம் அப்படிங்கிறது நீதிமன்றத்திற்கு என்ன உரிமைகள் இருக்கிறதோ, என்னென்ன உரிமைகள் இருக்கிறதோ அத்தனை உரிமைகளையும் பெற்றிருக்கக்கூடியது தான் அந்த ஆணையங்கள். உங்களுடைய மேல்முறையீட்டை ஆணையத்தில் செய்த பிறகு அவங்க அதற்குரிய பதிலையோ அல்லது யாரை விசாரிக்க வேண்டுமோ அவர்களை அழைத்து விசாரித்து உரிய தீர்வை உங்களுக்கு சொல்லுவாங்க. அவங்க ஒரு அலுவலருக்கு, அதாவது பொது தகவல் அலுவலருக்கு அவங்க ஆர்டர் போடுவாங்க. அவர்கள் உத்தரவை அவங்க மதிக்காவிட்டால் அதற்குரிய தண்டனை அபராதமாக கூட கொடுப்பாங்க. அது 25,000 ரூபாய் வரைக்கும் கூட இருக்கும். அவங்க அபராதம் விதிப்பாங்க. அல்லது உங்களுக்கு தகவல் தர மறுத்திருக்கக்கூடிய அதிகாரியின் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கக்கூடிய அதிகாரமும் இந்த ஆணையத்திற்கு இருக்கிறது. சரிங்க, நம்ம ஒருத்தர்கிட்ட தகவல் கேட்குறோம், அவங்க கொடுக்கல. ஃபஸ்ட் அப்பீலாக அவங்களுடைய உயர் அதிகாரியிடம் போகிறோம், அவங்களும் கொடுக்கல. அதுக்கப்புறமா ஃபைனலாக சென்னையில் இருக்கக்கூடிய ஆணையத்திடம் புகார் கொடுக்குறோம். ரைட் டு இன்ஃபர்மேஷனுக்குரிய ஆணையத்திடம், தகவல் அறியும் உரிமைக்குரிய ஆணையத்திடம் நம்ம புகார் கொடுக்குறோம். அங்கே கொடுத்திருக்கக்கூடிய உத்தரவுக்கு அலுவலர் செயல்படவில்லை அல்லது ஆணையத்திடமிருந்து பெறப்பட்ட உத்தரவை இவங்க மதிக்கலை, அலுவலர் மதிக்கவில்லை அப்படின்னா நீங்கள் உடனடியாக ஆணையத்திடமே நீங்கள் முறையிடலாம். என்ன சொல்லி? நீங்கள் கொடுத்திருக்கக்கூடிய உத்தரவை அவங்க மதிக்கவில்லை என்று நீங்கள் மீண்டும் ஆணையத்திடம் முறையிடுங்கள். அப்படி ஆணையத்திடம் முறையிட்ட பிறகும் உங்களுக்கு உரிய தீர்வு கிடைக்கவில்லை என்றால் நீங்கள் உயர்நீதிமன்றத்தை நாடலாம். யார் உங்களுக்கு தகவல் கொடுக்க மறுக்கிறார்களோ அல்லது ஆணையத்தின் உத்தரவை மறுக்கிறார்களோ அந்த அரசு துறையை மீதோ அல்லது அரசு துறையை சார்ந்தவர்கள் மீதோ நீங்கள் உயர்நீதிமன்றத்தில் ரிட் தொடர்பான வழக்கு தான் இது. அந்த வழக்கை தொடரக்கூடிய அதிகாரம் உங்களுக்கு இருக்கிறது. இதில் நம்ம சில வழக்குகளை பார்ப்போம். ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் படி நீங்கள் பார்த்தீங்கன்னா இது நிஜமாகவே, நம்ம ஏற்கனவே நிறைய முறை சொல்லியிருக்கோம், ஆனாலும் மீண்டும் சொல்கிறேன், இது நிஜமாகவே ஒரு வரப்பிரசாதம். ஏன்னா அரசாங்கத்திடம் ஒளிவு மறைவில்லாமல் அவங்க திரைமறைவாக என்ன செய்கிறாங்களோ, அரசு ஒரு திட்டம் முன்வைக்கிறாங்க, அந்த திட்டத்தை அவர்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கே கொடுத்துருவாங்க. ஒரு டெண்டர் விடுறாங்க, அவங்களுடைய உறவினருக்கே கொடுத்துருவாங்க, பொதுமக்களுக்கு கிடைப்பதில்லை. அரசின் பணியிடங்கள்லாம் காலியாக இருக்குது இல்லைங்களா, அதுக்காக ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுப்பாங்க. ஆனால் பொதுமக்களிலிருந்து யாரும் தேர்ந்தெடுக்க மாட்டாங்க, அவங்களுக்கு ரெக்கமெண்டேஷன் மூலமாக தேர்ந்தெடுத்துருவாங்க. இப்படியான நிறைய விஷயங்கள் தவிர்க்கப்படுகிறது. அரசின் திட்டங்களில் ஏற்படக்கூடிய முறைகேடுகளை தடுப்பதற்காக இந்த சட்டம் நிறைய பொது சமூக நல ஆர்வலர்களால் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது தான் உண்மை. அப்படி ஒரு சட்டம் ஒரு வரப்பிரசாதமான சட்டத்தை நிறைய பேர் ஜோக்காக யூஸ் பண்ணுறாங்க. யூபிஐ சேர்ந்த ஒரு பொண்ணு அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அமெரிக்காவின் ஒபாமா இருக்கார் இல்லைங்களா, அமெரிக்க அதிபர், அவருக்கு நான் வருஷம் ரக்ஷாபந்தனுக்கு லட்டு அனுப்பி வைக்கிறேன், ஆனால் அவரிடம் போய் அது சென்றடையறதில்ல. அதனால் இந்த கமிஷன் ஒரு நடவடிக்கை எடுத்து அவரிடம் ஏன் சென்றடையலை அப்படிங்கிறத காரணத்தை எனக்கு தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்டிருக்காங்க. இன்னொருத்தங்க ஹைதராபாத்தில் வசிக்கக்கூடியவங்க, அவங்க ஆந்திர பிரதேசத்தின் கவர்னர், அவங்க 2010 கேட்டிருக்காங்க. அவங்க ஆந்திர பிரதேசன் கவர்னர் ஒரு நாளைக்கு எத்தனை முறை கோயிலுக்கு செல்கிறார், அது மட்டும் இல்லை அவர் அவருக்கு அஃபிஷியலாக ஒரு உணவு கொடுப்பாங்க இல்லைங்களா இரவு நேரத்தில், அவர் என்னென்ன உணவு சாப்பிட்றாரு, அந்த மெனுவில் என்னென்ன உணவு இடம்பெற்றிருக்கிறது அப்படின்ற தகவலை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இதை காமெடியான சில விஷயங்களுக்கு பயன்படுத்துவது உண்டு. அதை தவிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் பதிவான ஒரு வழக்கின் விவரத்தை நம்ம தெரிஞ்சுப்போம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருவர் 2006, 2007, 2008
தமிழ்நாடு அரசின் காலி பணியிடம் இருக்குது இல்லைங்களா, அதில் தேர்வாணையம் வந்து எந்தெந்த அடிப்படையில் நீங்கள் காலி இடத்தை நிரப்பினீங்க, அதற்கு என்ன கேட்டகரி வச்சுருந்தீங்க, பிற்படுத்தப்பட்டவங்க எத்தனை பேரை தேர்ந்தெடுத்துறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியோட ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் படி கேட்குறாரு. ஆனால் அவங்க வந்து அரசு அதிகாரிகள் மறுத்துடுறாங்க, இதை கொடுக்க முடியாது, ஏன்னா இது கொடுக்கக்கூடிய தகவல் அல்ல, இது பிரச்சனைக்குரிய ஒரு விஷயமா மாறிடும், அதனால் கொடுக்க முடியாதுன்றாங்க. உடனடியாக அவர் இந்த தகவல் அறியும் உரிமை சட்டம் இருக்கு இல்லைங்களா, அதன்படி இருக்கக்கூடிய ஆணையத்தை தொடர்பு கொள்கிறாரு. ஆணையத்திடம் இருந்து ஒரு உத்தரவு பிறப்பிக்கிறாங்க, இந்த தகவலை கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு. அதன் பிறகும் அவர் கொடுக்கறதில்ல. அதனால் இந்த வழக்கு உயர்நீதிமன்றத்திற்கு வருகிறது. உயர்நீதிமன்ற அதிகாரி உயர்நீதிமன்றத்தில் நீதிமன்றம் இந்த வழக்கை விசாரித்துவிட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தகவலை நீங்கள் கட்டாயம் கொடுக்க வேண்டும், வழக்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது அதனால் கொடுக்க முடியாதுன்னெலாம் சொல்ல முடியாது, உடனடியாக நீங்கள் கொடுக்கணும். அப்படி தகவலை நீங்கள் கொடுக்க மறுத்தால், இந்த நபர் கேட்டிருக்கக்கூடிய தகவல், அதாவது எத்தனை பணியிடம் காலியாக இருந்தது, எந்த அடிப்படையில் அதை நீங்கள் பூர்த்தி செஞ்சீங்க அப்படிங்கிற ஒரு தகவலை நீங்கள் அவருக்கு கொடுக்கணும். அப்படி நீங்கள் கொடுக்கவில்லை என்றால் சட்ட ரீதியான நடவடிக்கைக்கு நீங்கள் உட்படுத்தப்படுவீர்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை உயர்நீதிமன்றத்தில் தெரிவிச்சிருக்காங்க. அடுத்ததாக நம்ம உச்சநீதிமன்றத்துக்கு வருவோம். நம்ம நினைக்கலாம் என்ன சொல்லிட்டு, இப்போ சொத்து குவிப்பு வழக்கு இருக்குது, அதனால் வந்து சமூகத்தில் உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கிறவங்க, அரசியல்வாதிங்க, திரைப்பிரபலங்கள், இவங்களெல்லாம் சொத்து குவிப்பு வழக்கில் கைதாகிறாங்க அல்லது அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கிறாங்க. அதே போல் இவர்களுக்கு தீர்ப்பு கொடுக்கக்கூடிய நீதிபதிகளை பற்றி நம்ம கேள்வி கேட்க முடியுமா அப்படின்ற ஒரு சந்தேகம் இருக்கலாம். சந்தேகம் நியாயமானது தான். ஏன்னா அரசனாக இருந்தாலும் ஆள்பவராக இருந்தாலும் சட்டத்தின் முன் அனைவரும் சமம் தான். சமூக ஆர்வலர் சுபாஷ் சந்திர அகர்வால் அப்படிங்கிறவர் உச்சநீதிமன்றத்தின் அலுவலகத்துக்கு ஒரு கடிதம் அனுப்புகிறார். ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் படி எனக்கு ஒரு தகவல் வேண்டும், உச்சநீதிமன்றத்தின் நீதிபதிகளின் சொத்து விவரங்களை எனக்கு கொடுங்க அப்படின்னு கேட்குறாரு. அலுவலகம் அவருக்கு விவரத்தை கொடுக்க மறுத்துடுறாங்க. உடனடியாக அவர் மத்திய தகவல் ஆணையத்தில் புகார் செய்கிறாரு. மத்திய தகவல் ஆணையத்தில் அவருடைய புகாரை ஏற்றுக்கொண்டு சுப்ரீம் கோர்ட்டுடைய அலுவலகமும் ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் அண்டர் தான் இருக்குது, அதனால் அண்டர் வருது, அதனால் நீங்கள் அவர் கேட்டிருக்கக்கூடிய தகவலை கொடுக்கணும் அப்படின்ட்டு என்ற உத்தரவை ஆணையம் பிறப்பிக்கிறாங்க. அதன் பிறகும் உச்சநீதிமன்றத்தின் அலுவலகம் நீதிபதிகளின் சொத்து விவரத்தை கொடுக்க மறுத்ததோடு மட்டுமல்லாமல் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் இந்த ஆணையம் கொடுத்திருக்கக்கூடிய உத்தரவுக்கு எதிராக ஒரு வழக்கை பதிவு செய்கிறாங்க. இந்த வழக்கை விசாரித்த டெல்லி உயர்நீதிமன்றம் என்ன தகவல் சொல்கிறாங்கன்னா, உச்ச நீதிமன்றத்தின் நீதிபதிகளின் சொத்து விவரத்தை ஆணையம் கொடுக்க வேண்டும் என உத்தரவிட்டிருக்கிறது. அதன்படி நீங்கள் நீதிபதிகளின் சொத்து விவர கணக்கை தெரிவிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு உத்தரவை டெல்லி உயர்நீதிமன்றம் பிறப்பிக்கிறது. அதன் பிறகு டெல்லி உயர்நீதிமன்றத்தின் உத்தரவுக்கு எதிராக உச்சநீதிமன்றமே மேல்முறையீடு செய்கிறது. இந்த வழக்கை விசாரித்தவங்க 5 நீதிபதிகள் கொண்ட அமர்வு. இந்த வழக்கு விசாரணையின் முடிவில் உச்சநீதிமன்றம் என்ன தெரிவிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிகவும் அதிர்ச்சியாகவே இருக்கும். ஏன்னா உச்சநீதிமன்றம் அவர்களின் நீதிபதிகளின் சொத்து விவரத்தை வெளியிட வேண்டும் என்று ஆணையம் உத்தரவிட்டிருக்கிறது. அதன் பிறகு உயர்நீதிமன்றமும் உத்தரவிட்டிருக்கிறது. அதையெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படிங்கிறதுனால தான் அவங்க உச்சநீதிமன்றத்திலே மேல்முறையீட்டிற்கு வந்திருக்காங்க. அப்படி ஒரு நிலைமையில் கூட உச்சநீதிமன்றம் நியாயமாக என்ன சொல்கிறாங்கன்னா, ஆணையம் கொடுத்திருக்கக்கூடிய உத்தரவின்படி, உயர்நீதிமன்றம் கொடுத்திருக்கக்கூடிய உத்தரவின்படி நீங்கள் உச்சநீதிமன்றத்தின் நீதிபதிகளின் சொத்து விவரத்தை ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் படி கேட்டிருந்தால் நீங்கள் கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு தீர்ப்பை உச்சநீதிமன்றம் கொடுத்திருக்கிறது. இதன் மூலம் உங்களுக்கு என்ன தெரிய வருது? ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் படி அவங்க யாராக இருந்தாலும், அரசு அதிகாரியாக இருந்தாலும் சரி, உயர்நீதிமன்றமாக இருந்தாலும் சரி, உச்சநீதிமன்றமாக இருந்தாலும் சரி, எந்த நிலையில் இருப்பவர்களாக இருந்தாலும் உங்களுக்கு தகவல் வேண்டும் அப்படின்னு கேட்டால் அதை கொடுக்கக்கூடிய இடத்தில் அந்தந்த அலுவலர்கள் இருக்கிறார்கள். அப்படி அவங்க கொடுக்க மறுத்தாலும் இப்படியான சட்டங்கள் யார் தகவல் கேட்டாங்களோ அவர்களுடைய தகவல்களை கேட்டு பெறுவதோடு மட்டுமல்லாமல் நமக்கு இருக்கக்கூடிய உரிமையும் நிலைநாட்டக்கூடிய இடத்துல தான் நீதிமன்றங்கள் இருக்கிறது. ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் உண்மையிலேயே நிறைய சமூக ஆர்வலர்கள் நல்ல விஷயங்களுக்காக, அதாவது அரசு துறையில் ஏதாவது
வில்லங்கங்கள் அல்லது ஏதாவது ஃபோர்ஜரி அது போல விஷயங்களை எல்லாம் தடுத்து பொதுமக்களுக்கு அரசின் திட்டங்களை கொண்டு செல்ல வேண்டும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக அதில் ஏதாவது தவறுகள் ஏற்படுகிறது அப்படின்னு தெரிய வந்தால் உண்மையில் சமூக ஆர்வலர்கள் மிகவும் அக்கறையோடு ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் படி அவங்களுடைய தகவல்களை கேட்டு பெறுறாங்க. அது உண்மையில் நிறைய பேருக்கு உதவியாக இருக்கிறது அப்படிங்கிறது தான் உண்மை. ஆனால் இப்போ சமீபத்தில் நிறைய டைம் இந்த ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்டை வந்து அமெண்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. கடந்த 2019 கூட ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க. இதற்கு முன்னாடி வந்து ஆணையத்தின் உச்ச பதவியில் இருக்கிறவங்களுடைய பதவிக்காலம் 5 ஆண்டுகள் அப்படின்லாம் இருந்தது. இப்பொழுது அவர்களுடைய பதவிக்காலம் குறிப்பிடப்படாமல் இருக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா அவங்க அரசினுடைய பொறுப்பில் இருப்பாங்க. அதாவது அரசு நினைத்தால் அவர்களை பதவியிலிருந்து எடுத்து விடலாம் அப்படிங்கிற ஒரு நிலை இருக்குது அப்படின்னு தெரிவிக்கிறாங்க. நிறைய பேர் இதற்கு வருத்தம் தெரிவித்திருக்காங்க. ஏன்னா இந்த ஆணையமானது தன்னிச்சையாக செயல்பட்டால் மட்டும்தான் அதற்கு யாரெல்லாம் புகார் கொடுக்குறாங்களோ நம்ம போன்றவங்க சாதாரண மக்கள் அவங்களுக்குரிய தகவல் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு ஆணையத்திடம் மேல்முறையீடு செய்யும் போது அந்த மேல்முறையீட்டு ஆணையத்தில் விசாரணை குழுவில் இருக்கக்கூடிய ஒரு நபர் அவருடைய கண்ட்ரோல் வந்து அரசாங்கத்திடம் இருக்கிறது அப்படின்ற ஒரு நிலை இருக்கும் பொழுது அவர் அரசாங்கத்தின் பிடியில் இருப்பதால் அரசாங்க தகவல்களை கொடுக்க வேண்டாம் அப்படின்னு கூட நினைக்கலாம். அல்லது ஏதாவது ஒரு கண்ட்ரோல் இருக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கும் அப்படிங்கிற ஒரு வருத்தத்தை நிறைய பேர் தெரிவித்து கொண்டு இருக்கிறார்கள். எது எப்படி இருந்தாலும் இந்த ஆணையம் நிச்சயமாக, இந்த ஆணையம் மட்டுமல்ல, ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் படி செயல்படுபவர்கள் அத்தனை பேரும் அவர்களுடைய தகவல்களை கொடுத்து பொதுமக்களுக்கு பயனளிக்கும் விதமாக செயல்படுகிறார்கள் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. நன்றி, வணக்கம்.